யாராவது கேள்விப்பட்டிருக்கோமா? ஒரு அம்மா எல்லா பிள்ளைகிட்டையும் ஒரே மாதிரி அன்பு வச்சுருப்பாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நல்லா படிக்கிற பிள்ளைகிட்ட தாய் கூட கொஞ்சம் அதிகமான அன்பை இதயத்தில் வச்சுருப்பாலாம், வெளியில் காமிக்க மாட்டாலாம். அரசன் கூட மூத்தவனை வாடான்னு அரசாட்சியை கொடுக்க மாட்டானா. எவன் அறிவுள்ள பிள்ளையோ அவன்கிட்ட தான் கொடுப்பான். எந்த ஜாதி மதம் குலம் அதெல்லாம் கிடையாது. நீ படிச்சுட்டேன்னா நீ தாண்டா புத்திசாலி, உனக்கு கீழே எல்லாருன்ட்டான். எங்கள் அப்பா 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த ஏழை விவசாயி. உங்கள் அப்பா அம்மா மாதிரி படிக்காதவங்க நிறைய பேர் ஏழை விவசாய குடும்பத்திலேருந்து வந்த பிள்ளைகள் இங்கே இருக்கிறீர்கள் என்று நான் அறிந்தேன். 5ஆவது மட்டும் படித்தவங்க சொல்லுவாங்க என்கிட்ட, அப்பா படிக்கும்போது உங்களை மாதிரி, தம்பி நீ மட்டும் படிச்சுட்டேன்னா உலகத்தில் நீ எங்கே போனாலும் உன்கிட்ட இருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதும்பாங்க. உங்கள் அப்பா அம்மா சொல்கிற மாதிரி. நான் சொன்னதை கேட்டு படித்தேன். இன்று இந்த மேடையிலே மகிழ்வோடும் நெகிழ்வோடும் நான் அதை நினைவு கூறுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இங்கு என்னை அறிமுகப்படுத்தினார்களே, காக்கி உடை அணிந்த உயர் காவல்துறை அதிகாரி, ரியல் ஹீரோ அப்படிலாம் போட்டாங்கல்ல, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன். இன்று நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள், ஜனாதிபதி பதக்கம் உட்பட, துப்பாக்கி சுடுதலிலே 3 முறை பெற்ற தங்கப்பதக்கம் உட்பட என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. என் தந்தை சொன்னதைப் போல நான் படித்த கல்வி என்னிடத்திலே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுகின்றேன். இன்று உங்கள் முன் உரையாற்றி கொண்டிருக்கின்றேன். எது போனாலும் எங்கள் அப்பா சொன்ன மாதிரி கல்வி மட்டும் போகல. அப்படின்னா படிக்கணுமா இல்லையா? சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய சிந்தனைக்கே விட்டு விடுகின்றேன். படிக்கலைன்னா என்ன ஆகும்? கல்வி இல்லாமையே அனைத்து துன்பங்களுக்கும் ஆணிவேர். கல்வி இல்லாததால் அறிவை இழந்தோம், அறிவு இல்லாததால் வேலையை இழந்தோம், வேலை இல்லாததால் சொத்தை இழந்தோம், சொத்து இல்லாததால் ஏழைகளானோம். கையெழுத்து போடக்கூட கல்வி அறிவு இல்லாமல் உங்கள் கட்டை விரல் முத்திரையில் கதைகளெல்லாம் நடக்குது அடிம்பர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். தோழர் ஜீவா அதை விட அழகாக சொல்லுவார், படிக்காதவன் நிலைமை என்னென்ன. இப்போ பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது அப்பா பணத்தில் சாப்பிட்றதுலாம் நமக்கு தெரியாது. முடிச்சுட்டு வெளியில் வர்றப்பரு அப்போ தான் உனக்கு தெரியும் உழைப்பினுடைய வியர்வையினுடைய அருமை என்னென்ன. படிக்கலைன்னா காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா பசையற்று போனோமடா என்று உடல் உழைப்பை மட்டுமே நம்பி மாடாய் உழைத்து ஓடாய் தேய்ந்து போய் ரோட்டில் தார் போடுறவங்கள ஆரம்பிச்சு, டேபிள் துடைக்கிறவங்கள ஆரம்பிச்சு, மெக்கானிக் ஷெட்டில் வேலை பார்க்குறவங்க, மூட்டை தூக்குறவங்க ஆரம்பிச்சு, அதில் கோடிக்கணக்கான பேரில் நாமும் ஒருவராகி விடுவோம். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள்.